கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிற எனக்கு ஒரு உற்சாகம் மட்டும் இல்லைங்க, கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே உற்சாகமாக வந்துடுது. அவரே கொடை வள்ளல், 8வது வள்ளல், தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முதல்வர்கள் ஒருவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சினிமா உலகத்துக்குள்ளே, நாடக உலகத்துக்குள்ளே சினிமா உலகத்துக்குள்ளே துணை நடிகராக இருந்து பியு சின்னப்பா, தியாகராஜ அவருடைய படங்கள்லாம் நடிச்சுட்டு மருதநாட்டு இளவர் சில கதாநாயகனாக அப்படி உள்ளே கதாநாயகனாக மாறி முடித்து வெற்றி கதாநாயகன் ஆன உடனே வசூல் சக்கரவர்த்தியாக இவருடைய நிலை உயர்ந்த பிறகு இவருடைய படங்கள் சாதித்த வெற்றிகள் இருக்குல்ல, அடையப்பா எப்படிப்பட்ட வெற்றிகள்! அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது சாதாரணம் இல்லைங்க. மதுரை வீரன் படம் பாருங்க, கண்ணதாசனுடைய வசனம், ஜி ராமநாதனுடைய இசை, அதில் வருகின்ற அந்த பாத்திரங்கள், பானுமதி, பத்மினி, எம்ஜிஆர் அவர் அறிமுகமாகிற போதே அந்த ஆழம் எழுதில் அடிக்கிற அடி, அதாவது கதாநாயகர்கள் எப்படி திரைக்குள் என்ட்ரியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் எம்ஜிஆர் தாங்க. அதாவது எல்லாரும் நீங்கள் எம்ஜிஆர் படம் பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த முதல் சீனில் அவர் வரப்போகிறப்ப கை தட்டுறதுக்கு காத்திருக்கிறதும், கை நிறைய அந்த இது வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான ஒரு தோற்றம் அவர் வருவார். இக்கட்டான சூழலாக இருக்கும். அந்த சூழலில் அவர் எங்கிருந்தாலும் வருவார். வீரமாமுகம் தெரியுதே, அது வெற்றி புன்னகை புரியுதே அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அவர் அந்த மாதிரி அறிமுகமாகி உள்ள வர்ற காட்சி இன்றைக்கு வரைக்கும் எல்லா கதாநாயகனும் பின்பற்றக்கூடியது தான். அதுலேயும் சில நேரங்களில் எம்ஜிஆர் படங்களில் பாட்டோடு தாங்க ஆரம்பிக்கும். அதைத்தான் சூப்பர் ஸ்டாரும் மற்றவர்களும் கூட ஒரு பாட்டோடையோ ஒரு சண்டை காட்சியோடையோ அவங்க உள்ளே வர்ற போதே நம்மளை ஒரு 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 திகைப்பில் ஆழ்த்துறாங்க, அப்படியே வியப்பில் ஆழ்த்துறாங்க. இதுக்கான ஒரு முன்னோடி எம்ஜிஆர் அவர்கள் தான். மதுரை வீரனில் அந்த இதில் நடந்துக்கிட்டு இருக்கப்ப சட்டுன்னு அந்த ஆழம் எழுதில் ஒரு எத்து விடுவார். அப்படியே பெண்களுக்கு துன்பமாக எம்ஜிஆர் ஒரு காப்பாற்ற, அதே மாதிரி ஏதாவது இப்போ சிரமங்கள் ஏற்படுத்தா நிற்பார். ஒரு பாட்டு அவர் உள்ளே வர்ற போதே, இந்த புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஒன்றும் இல்லைங்க, என்னென்னு ஒரு படம், அதில் சாதாரண குதிரை வண்டி ஓட்டுறவர் தான். அந்த குதிரை வண்டி ஓட்டுறப்ப அந்த படத்தில் பாட்டு ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுலையும் எப்படி அவர் சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா? எடுத்த உடனே அந்த குதிரை ஓடியாரும். குதிரையை மாத்திரம் காட்டுவாங்க, காலை காட்டுவாங்க, வண்டி சக்கரத்தை காட்டுவாங்க. இப்படி 2-3 ஃப்ரேம் ஓடிக்கிட்டே இருக்கப்ப ஹேன்னு ஒரு சத்தம் கேட்கும். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, இந்த வார்த்தை கேட்ட உடனே எந்திரிச்சு நின்று அப்படியே ஒரு கைதட்டு. ஒன்றும் அவர் செஞ்சிடல, அந்த பாட்டும் அந்த வார்த்தையும். அந்த பாட்டை திருப்பி பாடிட்டு போகணும். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், நெஞ்சமுண்டு நேர்மையின்று ஓடு ராஜா. எப்படி இருக்குது பாருங்கள். பாட்டிலையும் குதிரையிலையும் வர்ற போது, அது வேட்டைக்காரன் படத்தில் அந்த கல்வர்கள் போயிட்டுருக்கப்ப அந்த சத்தம் கேட்கும்ல, அப்போ எம்ஜிஆர் குதிரை அப்படி வெள்ளை குதிரை திரும்புங்க. எவ்வளோ பெரிய படத்தெல்லாம் வீழ்த்திச்சு தெரியுமா அந்த வேட்டைக்காரன் படம்? அப்படியான ஒரு வேகம் இருந்தது எம்ஜிஆர்கிட்ட. அப்போ அறிமுகமாகிற போது ஒன்று பாட்டோடையோ அல்லது சண்டையோடையோ அல்லது இக்கட்டான சூழலோடையோ தான் அவர் அந்த சூழலை சரி பண்ணவோ தான் அவர் உள்ளே வருவார். இத்தனை பெருமையுடைய எம்ஜிஆர் கொஞ்ச நாள்லேயே திரைப்படத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நாடோடி மன்னனை 1958 டைரக்ட் பண்ணிட்டாரங்க. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்து இந்த படம் ஓடுனா நான் மன்னன், தோத்தா நான் நாடோடி அப்படின்னு உள்ளே இறங்கி அடித்தாரங்க. அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், படம் ஆரம்பிக்கிறப்ப வெறும் வில்லனாக காட்டுவார். ஒரு பக்கம் வீரப்பா, இன்னொரு பக்கம் நம்பியார், இன்னொரு பக்கம் சக்கரபாணி. இத்தனை பேரும் காட்டுற போது நமக்கு என்ன பயமாக இருக்கும்னா, ஐயோ பூரா வெறும் கெட்டவங்களாக இருக்காங்களேன்னு நினைக்கிறப்ப எம்ஜிஆர் 2 எம்ஜிஆர் அப்படிம்பாங்க. அதுவும் காட்டு எம்ஜிஆர், நாட்டு எம்ஜிஆர்மா.
ராஜா தேசிங் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா. இதில் அது மாதிரி மன்னனாக ஒரு எம்ஜிஆர், நாடோடியாக ஒரு எம்ஜிஆர், இந்த 2 பேரும் பேசிக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த டபுள் ஆக்ட் படங்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருங்கிறத நம்ம தனியாக பார்க்கலாங்க. இப்போ எம்ஜிஆர் அறிமுகமாகிற காட்சியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அறிமுக காட்சி அவர் நடித்த ஒரு 136 படம்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு 100-125 படங்களில் இந்த வேகத்தோடு தாங்க அவர் வருவார். இந்த வேகம்தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா ரசிகர்களை வந்து ரொம்ப உற்சாகத்தோடு, அதனால தான் டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வருவாங்க தேட்டருக்குள்ளே. அந்த பாட்டு போயிரும்பா, எப்பா அந்த பாட்டு போயிடும். சரி பாட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா, செகண்ட் ஷோ பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இருந்து செகண்ட் ஷோ பார்த்துட்டு அந்த பாட்டு முடிஞ்சோடனே சரி போயிடலாம்னு சொல்லி திருப்பி வருவோம். அப்போ மக்களை எப்படி ஈர்க்க வேண்டும் என்கின்ற விஷயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. 2 விஷயம் பார்த்துருக்குறோம். அவருடைய அறிமுகத்தின் போது அவர் எப்படி வர்றாரு, அதே போல் அவர் எப்படி தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிருக்காருன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க.